வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ண மேனேஜர் கிளாஸுக்கு போக சொல்ல அவர் வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஈவினிங் போலீஸ் வருவாங்க, உன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு அவர் சொன்னது கேட்டு அவர் ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள கொஞ்சம் முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் வருது. எதுக்குடா அந்த மாதிரி பண்ணினேன்னு மேனேஜர் கேட்க, தலைவர் தான் ரோஹிணியோட பையனாச்சு, ஒரு மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருவாரா என்ன? எதுக்கு அவன் எங்க அம்மா வரமாட்டான்னு சொன்னான், அதனாலதான் அடிச்சேங்கிறாரு. இன்னியும் சொன்னா அப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல அவர் ரொம்பவே பயமுறுத்திடுறாரு. அம்மாவை போலவே பையனுக்கும் போலீஸ்னா அலர்ஜி போல இருக்கு. அவரு போலீஸை வர சொல்லுவேன்னு சொன்னதை கேட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்படியும் அப்படியுமா பாக்குறவரு அங்கிருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. செக்யூரிட்டி ரூம் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்லோவா வரவரு அவர் எழுந்திருக்கிறத பார்த்து கடகடன்னு அந்த கதவோட கொஞ்சம் கேப்ல பூந்து வேகமா ஓடிடுறாரு. டேய் நில்டா டில்டா, என்னடா இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்க, நில்டா அப்படின்னு செக்யூரிட்டி கொஞ்சம் திறந்திருந்த கதவுலிய ட்ரை பண்ணி கதவை திறந்துட்டு ஓடி வர்றதுக்குள்ள கிரிஷ் அந்த ஏரியா விட்டே ஓடி மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாரு. வாட்ச்மேனை விடாம டேய் நில்டா நில்டாங்கிற இல்லைன்னு மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் பேரை மறந்துட்டு செல்லம் தங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க அந்த பெரியவர், அதோ அந்த வீடு தான்ப்பா, வண்டி நிக்குது இல்ல அந்த வீடு தான் அப்படின்னு காட்ட முத்து கொண்டு வந்து அங்க நிறுத்துறாரு. மனுஷன் ரொம்ப விவரமானவர் தான், ஒய்ஃப் பேரு தான் மறந்துருக்காரு, வீட்டை மறக்கல. காரை விட்டு இறங்குறவரு, வந்துட்டேன் செல்லம், வீட்டு வாசல்ல தான் இருக்கேன்டா தங்கம், இதோ இப்போ உள்ளர வந்துருவேன், எங்கேயும் போற வேலை இல்லை, வீட்டுக்கு முன்னாடி தான் செல்லம் இருக்கேன், இதோ வரப்போறேன் வச்சிடுறேன் அப்படின்னு போனை வைக்கிறவரு மறக்காம பணத்தை எடுக்கிறாரு பாக்கெட்ல இருந்து. முத்து ஒரு சின்ன சிரிப்போட அவரை பார்த்துட்டு இருக்க, என்ன தம்பி என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு அவரு. ஒன்றும் இல்லைங்க சார், பொண்டாட்டியை சமாளிக்கிறது எப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, 77 வயசாயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு முத்து கேட்க, தம்பி கல்யாணம் ஆன எல்லாருமே ஆரம்பத்தில் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அப்புறம் போக போக எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆனா ஒன்று தம்பி, எனக்கு 77 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என் பொண்டாட்டிய முழுசா புரிஞ்சுக்க முடியலங்கிறாரு பெரியவர். ஏன் சார் அப்படின்னு முத்து கொஞ்சம் ஆச்சரியமா அதிர்ச்சியமா கேட்க, ஒரு பொண்ணை முழுசா புரிஞ்சுக்கிட்டவன்னு எடுத்துக்கிட்டா இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா, அப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி நான் ஒன்று சாமியாரா போகணும் இல்லை பைத்தியக்காரன் ஆகணும் அப்படின்னு பெரியவர் சொல்ல முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இந்தாப்பா அப்படின்னு அவர் பணம் கொடுக்க, தேங்க்யூ சார்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிற முத்து இன்னும் சிரிச்சிட்டே தான் இருக்காரு. டிக்கியை ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, நீங்கள் போங்க சார் நான் எடுத்துட்டு வரேங்கிறாரு அவரு. இல்லை தம்பி பரவாயில்லன்னு பெரியவர் சொல்ல, இல்லை சார் நீங்கள் போங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு முத்து டிக்கியை ஓப்பன் பண்ணிட்டு டிக்கியை திறந்து அதில் இருக்க பெட்டி எடுக்கிறாரு அவரு. பக்கத்தில் வர்ற பெரியவர், தம்பி ஞாபக மருதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரமே என் பொண்டாட்டி பேரை கண்டுபிடிச்சிருவேங்கிறாரு. பேர் தெரியலன்னா என்னங்க சார், ஆனால் உங்கள் பொண்டாட்டி அவங்க தானே தெரியுதுல்ல, அது போதும் விடுங்க சார், போலாங்க சார் அப்படின்னு உள்ள இருந்து பெட்டி எடுத்துக்கிட்டு டிக்கியை சும்மா லைட்டாக இழுக்கிறாரு. அது கொஞ்சம் ஹாஃப் ஓப்பனில் இருக்கு. அவர் பெரியவர் கூட உள்ளர போயிட ஹாஃப் ஓப்பனாக இருக்க டிக்கியில் அந்த வழியாக ஓடி வந்த கிரிஷ் மூச்சு வாங்க உள்ளர ஏறி படுத்துக்கிறாரு. உள்ளர இருந்து வர்ற முத்து மொபைலை பார்த்துக்கிட்டு சும்மா லைட்டாக ஓப்பனாக இருக்க டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்க போறாரு. அவர் டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு டிரைவிங் சீட்டுக்கிட்ட வர தலை தெறிக்க மூச்சு வாங்க ஓடி வந்த வாட்ச்மேன், எங்க இவன் இங்கே தானே ஓடி வந்தான் அப்படின்னு இந்த பக்கமா அந்த பக்கமா பாக்குறவரு, சார் ஒரு சின்ன பையன் ஓடி வந்தானே பாத்தீங்களான்னு கேக்குறாரு முத்துக்கிட்ட. இல்லன்னே நான் யாரையும் பார்க்கலன்னே, என்னாச்சுன்னு கேக்குறாரு முத்து. நான் அறிவு போர்டிங் ஸ்கூல்ல செக்யூரிட்டியா இருக்கேன், எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்துட்டான், அவனை தான் தேடி வந்தேங்கிறாரு அவரு. சின்ன பையனானு அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க சார் ஒரு 8-9 வயசு இருக்குங்க சார், வெளியே ஓடி வந்துட்டான், ஸ்கூல்ல என்னதாங்க சார் கேட்பாருன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. ஏன் ஓடி போனான்னு கேட்க, தெரியலைங்க சார்ங்கிறாரு செக்யூரிட்டி. ஓடி வந்துட்டாங்க சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லைங்கண்ணா நான் யாரையும் பார்க்கலங்கிறாரு முத்து. சரிங்க சார் நான் போய் தேடி பார்க்குறேன், எங்க போயிருப்பான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவர் தேடத்துக்கு ஓடுறாரு. முத்து ஜாலியா மீனாவுக்கு கால் பண்ண, சொல்லுங்கங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவரு நீ எங்க இருக்கன்னு கேட்க, நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு இப்பதான் ஈஸ்வரி அக்கா கடைக்கு வந்திருக்கேன், நாளைக்கு உதிரிப்பு ஆர்டர் இருக்கு, அதை வாங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா அப்ப நீ நேரா அங்க போயிடு, அங்கேயே இரு, நான் அங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் வெளியில போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நானும் வண்டி எடுத்துட்டு வரல, நீங்க வாங்க நான் இங்கேயே இருக்கேங்கிறாங்க மீனா. முத்து போனை பாக்கெட்ல வச்சுட்டு லலலலலலா அப்படின்னு ஒரு துள்ளலால ஓடி வந்து காரை ஸ்டார்ட் பண்றாரு. பாவம் அந்த செக்யூரிட்டின்னு அங்கேயே தேடிக்கிட்டு இருக்க கிரிஷ் பின்னாடி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு.
ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னுவாங்க. அது மாதிரி மீனாவோட கையும் பூக்கட்டி பழகிட்டதுனால எங்க போனாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கை பூவை கட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க ஈஸ்வரி அக்காவுக்கு உதவியா பூவை கட்ட ஆரம்பிக்க, என்ன மீனா, உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு அவங்க கேக்குறாங்க. இல்லக்கா, அவர் என்ன கூப்பிட வர்றாரு, அப்படியே நாங்க வெளியில போய் சாப்பிடுவோங்கிறாங்க மீனா. என்ன திடீர்னு லவ்ஸ் எல்லாம் பலமா இருக்குங்கிறாங்க ஈஸ்வரி அக்கா. அப்படியெல்லாம் இல்லக்கா, மாசம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி நாங்க வெளியில போய் சாப்பிடுவோம். இப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறது இல்ல. எங்க பூ வியாபாரத்துக்கு வந்தா வெளியிலயே நேரம் சரியா இருக்கு, வீட்டுக்கு போனாலும் வீட்டு வேலை செய்ய நேரம் சரியா இருக்கு. எங்க 2 பேருக்கும் பேசிக்கிறதுக்கே டைம் இல்லக்கா. அதனாலதான் மாசத்துல ஒரு தடவையாவது இப்படி வெளியில போயிடுவோங்கிறாங்க மீனா. நீ கொடுத்து வச்சிருக்க மீனா, முத்து உன்னை நல்லா பாத்துக்குது. எனக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கே, ஹோட்டலுக்கு போலான்னா தண்ட செலவு, வயிறு கெட்டுடும்னு சொல்லுவான். சரி சினிமாவுக்கு போலான்னு சொன்னா மனசு கெட்டுடும்னு சொல்லுவான். இந்த பூக்கடை, இதை விட்டா வீட்டில் சமையல் கட்டு, இவ்வளவுதான் வாழ்க்கை, வெளியில எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஹஸ்பண்டை ஏகவசனத்தில் பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அக்கா. சரிக்கா, நான் வேணா அண்ணங்கிட்ட பேசுவான்னு மீனா கேட்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மீனா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது போதும் அப்படின்னு ஈஸ்வரி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்க, முத்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. மீனா கையில கட்டிட்டு இருந்த பூவை இந்தாங்கக்கா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு முத்துவை திரும்பி பார்த்துட்டு இருக்க, என்னக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜிங் ஜிங்னு நடந்து வர்றாரு முத்து. நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு என்னங்கக்கா, உங்க ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நான் நல்லா தானே இருப்பேங்கிறாரு முத்து. இப்பதான் மீனா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சுப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன என் மேல கம்ப்ளைண்டா, தண்ணி ஏதாவது போட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு முத்து கொஞ்சம் குறையா கேட்க, பாருங்கக்கா, நான் இவரை பத்தி பேசினாலே தப்பா தான் பேசுவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மீனாவும் சுறுசுறுன்னு கோவத்தோட சொல்ல, மீனா அப்படியெல்லாம் ஒரு நாளும் பேசாதுப்பா. மீனா எப்படிப்பட்ட பொண்ணுன்னா புருஷனோட குறைய அவன் தனியா இருக்கப்பா அவன்கிட்ட சொல்லும். சில பொண்ணுங்க இருக்குதுங்களே, கூட்டமா இருக்கும்போது தான் அவங்க புருஷனை பத்தி குறை சொல்லுவாங்க. ஆனா மீனா அப்படி இல்லை, நாங்களே ஏதாவது சொன்னா சண்டைக்கு வரும் அப்படின்னு ஈஸ்வரி அக்கா சொல்ல, ஒரு நம்பாத பார்வை மாதிரி பாக்குற முத்து, என்ன மீனா, நான் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டியான்னு கேட்குறாரு. ஆமாம், பேப்பரில் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லி இருந்தேன். உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கல்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு மீனாவும் கோவத்தோட கேட்க, டேய் சும்மா சொன்னேன், வா போலாம் அப்படின்னு முத்து சொல்ல, போயிட்டு வரேன்கான்ட்டு மீனா பர்ஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அக்கா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்க்கா, இவ என்னைய பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கிறத அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ அதெல்லாம் மீனா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஈஸ்வரி அக்கா பதட்டமா சொல்ல, ஏங்க என்னங்க இதெல்லாங்கிற மாதிரி மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அதான் நீங்க இப்பதானே சொன்னீங்க தனியா இருக்கப்போ உன் பொண்டாட்டி உன்னோட குறையெல்லாம் சொல்லுவான்னு சொல்லி, நல்லதா சொன்னதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறேன்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க, போதும் வாங்க அப்படின்னு மீனா அவரோட கையை பிடிச்சி இழுக்க, போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு காத்துல ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாரு முத்து. அவர் மறுபடியும் வண்டி எடுக்க, அந்த வண்டியோட குழுங்கல்ல சுகமா தூங்கிட்டு இருக்காரு கிரிஷ். மகேஸ்வரி அவங்க வீட்டு மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்க, அவங்க மொபைல் ரிங் ஆகுது. என்ன போர்டிங் ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கால் ஆன் பண்ணி மகேஸ்வரி காதுல வைக்கிறாங்க. இவங்க ஹலோன்னு சொன்ன அடுத்த செகண்டே போர்டிங் ஸ்கூல்ல இருந்து மேனேஜர் சுரேந்தர் பேசுறேங்க அப்படின்னு அவர் சொல்ல, தெரியுதுங்க சார் சொல்லுங்கிறாங்க மகேஷ். என்னாச்சு, கிரிஷ் திரும்பவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானா, கொஞ்சம் அதட்டி சொன்னா கேட்பாங்க சார்ங்கிறாங்க மகேஸ்வரி. அப்போ கிரிஷ் அங்க இல்லையா அப்படின்னு அவரு பதட்டமா கேட்க, என்னங்க சார் இப்படி கேக்குறீங்க, அவன் ஸ்கூல்ல தானே இருப்பாங்கிறாங்க மகேஷ். இல்லைங்க, அவன் ஸ்கூலை விட்டு வெளியில ஓடிட்டான் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, ஐயோ என்னங்க சார் சொல்றீங்க, ஓடி போயிட்டானா அப்படின்னு மகேஷ் பதற, அங்க இருக்கானான்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணுங்கிறாரு சுரேந்தர். மகேஷ்க்கு கோவம் வந்துடுது, என்னங்க சார் இது, உங்களை நம்பி தானே அவனை அங்க விட்டுட்டு வந்தோம், நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க கோவமா கேட்க, அவன் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாங்க, இங்க ஒரு பையனை பென்சிலால குத்தி அவனுக்கு ரத்தமே வந்துருச்சு, அதுக்கு அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டேன், கொஞ்ச நேரத்துல ஸ்கூலை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, என்னங்க சார் நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கலாம் இல்லங்கிறாங்க மகேஷ். அதை பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், உங்களை தேடி வந்தா கால் பண்ணுங்க, நான் வைக்கிறேங்க மேம்னு போனை வைக்கிறாரு சுரேந்தர். என்னடா இது புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு மலைக்கிற மகேஷ் ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. ரோஹிணி மனோஜ் கூட உட்காந்து ஏதோ கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஸ்டாஃப் நின்றுட்டு இருக்காரு. ரோஹிணியோட மொபைல் ரிங்காக என்னமோ எல்லாத்தையும் கேட்டு கரெக்டா செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி யாருன்னு கேக்குறாரு மனோஜ். அதான் என் பாய் ஃப்ரெண்டு மகேஷ்
அப்படின்னு ரோஹிணி கிண்டலா சொல்ல, என்ன கிண்டல் பண்றியா, அந்த மகேஸ்வரி தானேங்கிறாரு மனோஜ். ஆமா அப்படின்னுட்டு, சொல்லு மகேஷ் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கிருந்து நகர்றாங்க ரோஹிணி. ரோஹிணி, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடி அப்படின்னு மகேஷ் சொல்ல, என்னடி ஏதோ டென்ஷனா இருக்க, என்ன பிரச்சனைன்னு ரோஹிணி கேக்குறாங்க. போர்டிங் ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க, உன் பையன் ஸ்கூல்ல இருந்து எங்கேயோ ஓடி போயிட்டானா, அவனை காணோன்னு சொல்றாங்க அப்படின்னு மகேஷ் சொல்ல, தூக்கி வாரி போட்டுருது ரோஹிணிக்கு. உடனே அக்கம் பக்கம் தான் பாக்குறாங்க. என்னடி சொல்ற, அவன் எங்க போனான் அப்படின்னு ஏதோ மகேஷ்க்கு தெரிஞ்ச மாதிரி ரோஹிணி கேட்க, அதாண்டி தெரியல அப்படிங்கிறாங்க மகேஷ். அங்க சேஃபா இருப்பான்னு தானே அங்க விட்டுட்டு வந்தோம், ஒழுங்கா கூட பாத்துக்க மாட்டாங்களா அவங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அங்க ஏதோ ஒரு பையனை பென்சிலால குத்தி ரத்தம் வர வச்சுட்டானா, கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, அந்த பயத்துல தான் அவன் எங்கேயோ ஓடி இருக்கான் அப்படின்னு மகேஷ் சொல்ல, என்ன பேசுறதுன்னு புரியல ரோஹிணிக்கு. ஏண்டி இவன் இப்படியெல்லாம் பண்றான், இப்ப இவனை எங்க போய் தேடுவேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே சங்கடப்பட, உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்னு மகேஷ் கேக்குறாங்க. இல்லடி, அவனுக்கு வீட்டு நம்பர் தெரியாது, அவனுக்கு அட்ரஸ் கூட ஒழுங்கா தெரியாது, நான் உடனே கிளம்பி வர்றேன்டி, நீ ரெடியாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நானும் வரணுமான்னு கேக்குறாங்க மகேஷ். நான் துபாயில ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் மகேஷ், நான் இப்ப உடனே போனேன்னா அவங்களுக்கு டவுட் வரும், அதனால நீ தான் கொஞ்சம் உள்ளர போய் விசாரிக்கணும் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கிறாங்க ரோஹிணி. சரி நீ வாங்குறாங்க மகேஸ்வரி. அப்படின்னு தலையை திருப்பிட்டு தன்னோட ஸ்லிங் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய பொய்ய ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரோஹிணி. இந்த லிஸ்ட் எல்லாம் நீ ரெடி பண்ணிரு, நான் செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேங்கிறாரு மனோஜ் ஸ்டாஃப் கிட்ட. சரிங்க சார்னு அவர் நிக்கிறாரு. வந்த வேகத்துல, மனோஜ் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு அப்படியே யூ டர்ன் போட, எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாரு. ஒரு சின்ன ஒர்க்குன்னு ரோஹிணி சொல்ல, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்லப்பா ஒரு கிளையண்ட்டை முன்னாடியே மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, அது கொஞ்சம் பெரிய ஆர்டர், நான் மறந்தே போயிட்டேன், அவங்க இப்பதான் கால் பண்ணாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் புத்திசாலித்தனமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன் ஃப்ரெண்டு மகேஷ் தானே ஃபோன் பண்றான்னு சொன்ன அப்படின்னு அவர் கேட்க, இல்ல அவங்க செகண்ட் லைன்ல வந்தாங்க, நானும் உடனே வர்றேன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா அந்த ஆர்டரை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ நான் டீலரை பார்க்க போகணும், உன்னை ஷோரூமா பாத்துக்க சொல்லலான்னு நினைச்சேங்கிறாரு மனோஜ். இல்ல மனோஜ், டீலரை எப்ப வேணா பார்க்கலாம், ஆனா நான் இந்த கிளையண்ட்டை மிஸ் பண்ணா இந்த ஆர்டர் போயிடும், அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளையண்ட், நான் போய் தான் ஆகணும் ப்ளீஸுங்கிறாங்க ரோஹிணி. சரி நீ போயிட்டு வா, நான் டீலருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேங்கிறாரு மனோஜ். உடனே 32 பல்லையும் காட்டி சரி பை அப்படின்ட்டு போறாங்க ரோஹிணி. முட்டாள் மனோஜ் அதை முழுசா நம்பி போய் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண் வண்டியை நிறுத்திட்டு அதில் உட்காந்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. ஒரு 4-5 டிராஃபிக் போலீஸ் வர்ற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வர்ற முத்துவும் வேற வழி இல்லாமல் லைனில் நிறுத்திடுறாரு. என்னங்க காரெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க, முன்னெல்லாம் 2 வீலர் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க, காரெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, இருக்கட்டும் யார்கிட்டயாவது கேட்போம் அப்படிங்கிற முத்து கண்ணாடி இறக்கிட்டு இருக்க ஒருத்தர் வர்றாரு. அண்ணே என்னென்ன பிரச்சனை, அவங்க என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு முத்து கேட்கிறாரு அவர்கிட்ட. என்னமோ கார்ல டெட் பாடியை மறைச்சு எடுத்துட்டு போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான், அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, ஓ அப்படின்னு முத்து உள்ளர திரும்புறாரு. ஏங்க இப்படிலாம் கூடவா பண்ணுவாங்க அப்படின்னு மீனா கேட்க, கொலை பண்றவன் பாடியை மறைக்கிறதுக்கு வேற எதுல எடுத்துட்டு போவான், ஆனா இவங்க இப்படி செக் பண்றத பார்த்தா வர்றவன் கூட இந்த வழியை விட்டு வேற பக்கமா போயிடுவானே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. ஃபோனில் பேசிட்டு இருக்க அருணை முத்து பார்த்துடுறாரு. ரைட்டு, இப்போ எந்த கேஸ்லயும் நம்மளை பிடிக்க போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, நம்மள ஏங்க பிடிக்க போறாங்க, நாம கார்ல எதையும் மறைச்சு எடுத்துட்டு போகலையே அப்படின்னு மீனா சொல்ல, அங்க பாரு 7:30 உட்கார்ந்துருக்கு பாரு அப்படின்னு அவர் காட்டுற திசையில மீனாவும் பாக்குறாங்க. அப்பதான் அருண் ஃபோன் பேசி முடிச்சுட்டு வைக்க போறாரு. காலையில தானே இவன் என்னையால சீதா கிட்ட மாட்டினா, இப்போ கண்டிப்பா நம்ம வண்டியை பார்த்தா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், அது என்னமோ தெரியல, நான் போற வழியெல்லாம் எங்க பார்த்தாலும் இவன் தான் நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, அவர் ஏதாவது பேசினா நீங்க சண்டை போடுற மாதிரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் ஏன் அப்படி பேச போறேன் மீனா, அவன் தான் என்னைய வெறுப்பேத்தணும்னு என் வாயை கிளறுவான், கோவப்பட வச்சு என் மேல கேஸ் போடணும்னு நினைப்பான் அப்படின்னு முத்து சொல்ல, நம்ம மேல தப்பு இல்லாம அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாதுங்க, அவர் செக் பண்ணிட்டு போகட்டும், நம்ம வண்டியில என்ன இருக்கு அப்படின்னு மீனா கேட்க, அதானே நம்ம வண்டியில என்ன எதையாவது மறைச்சா எடுத்துட்டு போக போறோம், வேணும்னா தங்கம் கடத்திட்டு போறேன்னு கேஸ் போடலாம் அப்படின்னு முத்து படு சீரியஸா சொல்ல,
தங்கமா அப்படின்னு அதிர்ந்து போய் கேக்குறாங்க மீனா. ஆமா, அதான் பக்கத்துல தங்க சிலை மாதிரி நீ இருக்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல வெக்கத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, ஐயோ நீங்க இருக்கீங்களே அப்படின்னு செல்லம்மா முத்து ஒரு இடி இடிச்சிட்டு சிரிக்கிறாங்க மீனா. இவருக்கு முன்னாடி இருந்த வண்டிய செக் பண்ணிட்டு நீ போன்னு அனுப்பிட்டு வரவரு, தம்பி டிக்கியை ஓப்பன் பண்ணப்பா அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு முத்துவோட வாய்ஸ் கேட்ட உடனே அருண் திரும்பி பாக்குறாரு. அவரு டிக்கில கைய வச்சு ஓப்பன் பண்ண போக பார்த்துட்டு இருக்க அருண் முருகன் அப்படின்னு கூப்பிட சார்னு நிமிர்றாரு. செக் பண்ண வேண்டாம் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல திறந்த டிக்கி அவரு அப்படியே மூடிட்டு குனிஞ்சு பார்க்காம அந்த பக்கம் விட்டு வந்துடுறாரு. முத்துவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன போ சொல்லிட்டான், அதுக்குள்ள திருந்திட்டானா இவன் அப்படின்னு முத்து அதிர்ச்சியா கேட்க, அதான் அவரே போ சொல்றாருல, போலாம் வாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அது எப்படி, நாம என்ன தப்பு பண்ணோம், நமக்கெல்லாம் எந்த சலுகையும் வேண்டாம், நம்ம வண்டியையும் சேர்த்து செக் பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு முத்து. தேவையில்லாம பேசி இருக்கிற சங்கடத்தை அதிகமாக்க வேண்டாம், வண்டி எடுங்கன்னு மீனா சொல்ல அப்படின்னு முத்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க வண்டி அருணை கிராஸ் பண்ணிட்டு போக அருண் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் வர்ற முத்து, என்னாச்சு இவனுக்கு, எல்லா வண்டியையும் செக் பண்றான், நம்ம வண்டியை மட்டும் விட்டுட்டான், நியாயப்படி இவன் கேரக்டருக்கு நான் எந்த ரூட்ல போறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து மடக்கி பிடிப்பான் இவன், இன்னைக்கு ஏன் இப்படி அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்க. அதுதான் அப்படி எதுவும் பண்ணல, இல்ல இப்பதான் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு. சீதா ஏதாவது வீட்டுல பேசி இருப்பா, எப்படியோ மாறுனா சரிதாங்கிறாங்க மீனா. யாரு இவனா, நீ வேற நரி பதுங்கிறதுன்னு மாதிரி பார்த்தோன்னா அடுத்தது ஏதோ பெருசா பண்ண போகுதுன்னு அர்த்தம் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, நீங்களா அப்படி எதுவும் நினைச்சு பேசிக்க வேண்டாம் போங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரையும் நம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து காரை ஓட்டுறாரு. இவங்க 2 பேரும் கார்ல வந்து இறங்குறாங்க. ஸ்கூல்ல இறங்கி வர மகேஷ், ரோஹிணி நீயும் வாயேன், துபாயில இருந்து ஒரு வேலையா வந்திருக்கேன்னு சொல்லிக்கலாம், எனக்கு தனியா போக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு டவுட் வரும், முதல்ல நீ போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வா, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நான் அங்கேயே வெயிட் பண்றேன்னு ரோஹிணி சொல்ல, சரி அப்படின்னு அரை மனசா அங்கேருந்து போறாங்க மகேஸ்வரி. இப்ப கூட பெத்த பிள்ளைய தவிர வேற எதுவும் பெருசு இல்லைன்ற நினைப்பு வரவே இல்லை ரோஹிணிக்கு. ரொம்ப வருத்தமா இருக்காங்களாம். கார் முன்னாடி இப்படியும் அப்படியும் 2 எட்டு நடந்துட்டு இருக்காங்க. உள்ளர மேனேஜரும் ஒரு 2-3 ஸ்டாஃபும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி போனானே தெரியலங்க சார் அப்படின்னு ஒரு லேடி கேட்க, மெயின் கேட் வழியா தான் போனான்னு இன்னொரு ஸ்டாஃப் சொல்றாங்க. நம்ம ஸ்கூல்ல இப்படி ஆனதே இல்லையே அப்படின்னு அந்த லேடியும் சொல்லிக்கிட்டு இருக்க, பயத்துல போயிட்டான் சின்ன பையன், எங்க போனான்னு வேற தெரியல அப்படின்னு சுரேந்தர் சொல்லிட்டு பின்னாடி சவுண்ட் வருதுன்னு திரும்பி பார்க்க மகேஸ்வரி வந்துட்டு இருக்காங்க. வாங்க மேடம் அப்படின்னு அவர் வந்து நிக்க, என்னாச்சுங்க சார், பையனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனோம் அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, இல்லைங்க மேடம் நாங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படின்னு எரிச்சலை காட்டுறாங்க மகேஸ்வரி. எங்க ஸ்கூல்ல இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லைன்னு அவர் சொல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் இல்லைங்க சார் அப்படின்னு மகேஷ் சொல்ல, கிரிஷ் மற்ற பசங்க மாதிரி இல்லைங்க மேடம், எப்பவுமே இங்க வர்ற பசங்க ஸ்டார்டிங்ல அழுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல செட் ஆயிடுவாங்க, ஆனா கிரிஷ் அப்படி இல்லை, அவனுக்கு இங்க இருக்க பிடிக்கலங்க மேடம், என்னன்னு தெரியல, நானும் அவரை நல்லா பார்த்துக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவனுக்கு இங்க செட்டே ஆகல, எல்லா பேரண்ட்ஸும் மற்ற பசங்களை இங்க அடிக்கடி வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கும் போல இருக்கு, அதனாலதான் அவன் ஒரு பையனை பென்சிலால குத்தி இருக்கான், அதனால அவனை கூப்பிட்டு திட்டி போலீஸ்ல விட்டுருவேன்னு சும்மா மிரட்டினேன், அந்த பயத்துல அவன் ஓடிட்டாங்க மேடம் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, பையன் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நீங்க ஏங்க சார் அப்படிலாம் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க மகேஸ்வரி. அவனை பயமுறுத்ததாங்க மேடம் அப்படி மிரட்டினேன், அப்பதான் திரும்ப இப்படி பண்ண மாட்டேன்னு நினைச்சேங்க மேடம்ங்கிறாரு மேனேஜர். என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணுங்க சார், கிரிஷ் எங்க போனானே தெரியல, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு மகேஷ் கேக்குறாங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாங்க மேடம், அதெல்லாம் எதுவும் வேணாங்க மேடம்னு பதறாரு சுரேந்தர். ஏங்க சார் வேணான்னு சொல்றீங்கன்னு மகேஸ்வரி கேட்க, போலீஸ் கேஸ்ன்னு போனா ஸ்கூலோட நேம் தான் ஸ்பாயில் ஆகும், எங்களுக்கு தெரிஞ்ச பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று இருக்கு, அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க மேடம், கண்டிப்பா பையன் கிடைச்சிருவான் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றதுங்கிறாங்க மகேஸ்வரி. இங்கே எத்தனையோ பசங்க படிக்கிறாங்க மேடம், இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாது, உங்க பையன் கிடைச்சிருவான், நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு ஆறுதலா சொல்றாரு சுரேந்தர். சரி அவங்க அம்மாவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு மகேஸ்வரி சொல்ல, இல்ல வேண்டாம், இப்படி போற பசங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாங்க மேடம்
சின்ன பையன் தானே, அவனால எங்க போயிட முடியும், நாங்க தேடுறோங்க மேடம் அப்படின்னு சுரேந்தர் சொல்ல, சரிங்க சார், ஏதாவது தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கங்கிறாங்க மகேஸ்வரி. சரிங்க மேடம், கண்டிப்பா சொல்றேன், நீங்க தைரியமா போங்க அப்படின்னு மகேஸ்வரியை சமாளிச்சு அனுப்பிடுறாரு சுரேந்தர். முத்துவோட கார் ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்க, பரசுவும் அவரோட ஒய்ஃபும் ரோட்ல போயிட்டு இருக்கத பார்த்துட்டு முத்து சட்டுன்னு கொஞ்ச தூரத்துல வண்டியை நிறுத்திட்டு பரசு மாமான்னு கத்துறாரு. முத்து அப்படின்னு அவரும் சந்தோஷமா திரும்பி வர, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஷேக்கன் கொடுக்க, மீனாவும் இறங்கி வர 4 பேரும் சந்தோஷமா எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்டு விசாரிச்சுக்கிறாங்க. பார்த்து எவ்வளவு நாளாச்சு, வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு பரசுவோட ஒய்ஃப் கேட்க, எங்கம்மா நாங்களும் வரணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா வேலை நிறைய இருக்கு, அதான் வர முடியலங்கிறாங்க மீனா. ஆமாம்மா, நீ டெக்கரேஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கன்னு அண்ணாமலை பேசும்போதெல்லாம் அடிக்கடி உன்னை பத்தி தாம்மா பெருமையா பேசுவாரு அப்படின்னு பரசு சொல்ல, சரி மாமா, உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு கேக்குறாரு முத்து. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காப்பா, உங்க 2 பேரால தான் என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப அவ புருஷனோட ரொம்ப நல்லா இருக்கா, இப்பதான் அவளை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு பரிசு சொல்ல, நாங்க எதுவுமே பண்ணல மாமா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்தது அப்படின்னு முத்து சொல்ல, இல்லப்பா, உன்னாலையும் மீனாவாலையும் தான் என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் நாங்க இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கோம். என்ன, மாப்பிள்ளையோட மாமா தான் உங்க குடும்பத்தை ஏமாத்திட்டாருங்கிறாரு பரசு. யாரு, கறிக்கடை மாமாவா? அவரை விடுங்க, அவர் என்ன பண்ணுவாரு, எங்க வீட்டு பார்லர் அம்மா பார்த்த வேலை அப்படி அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாப்பா, அந்த பொண்ணு இப்படி பண்ணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, நான் மாப்பிள்ளையோட மாமாவை கூப்பிட்டு நல்லா திட்டேன் அப்படின்னு பரிசு சொல்ல, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லி வருத்தப்பட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாம்மா, அண்ணாமலை என்கிட்ட சொன்னாருமா, அதுக்கப்புறம் தான் நானும் சமாதானம் ஆகி அவர் கூட பேச ஆரம்பிச்சேங்கிறாரு பரசு. அவர் நல்லவர் தான், ஆனா இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாரேங்கிறாங்க பரசுவோட ஒய்ஃப். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்க வேண்டாம்னு அவங்க சொல்ல, அத்தை நாங்கெல்லாம் எதுவும் நினைக்கலத்த, நீங்க முடிஞ்சதை விடுங்க, உங்க பொண்ணு நல்லா இருக்கால, அத போதும் நமக்குங்கிறாரு முத்து. ஆமாப்பா, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு 2 பேருமே தலையாட்டுறாங்க. இப்ப எங்க வீட்டுக்கா போயிட்டு இருக்கீங்கன்னு முத்து கேட்க, ஆமாப்பா வீட்டுக்கு தான், அப்படியே பேசிக்கிட்டே போயிடுவோங்கிறாரு அவரு. அட வாங்க மாமா கார்ல போலாம் அப்படின்னு ஓடி வந்து கார் கதவை திறக்கிறாரு. அட வேணாம் முத்து, வீடு பக்கத்துல தானே அவரு சொல்ல, எங்க மாமா வீடு என்ன இங்க இருந்து பக்கமா, ரொம்ப தூரம் மாமா, கிளைமேட் வேற பாருங்க, ஏறி உட்காருங்க முதல்லங்கிறாரு. உனக்கு எதுக்குப்பா சிரமம் அப்படின்னு பரிசு சொல்ல, மாமா இப்ப நீங்க ஏறலன்னா தான் எனக்கு சிரமம், வர்றீங்களா இல்லையா, முதல்ல ஏறி உட்காருங்க அப்படின்னு அவரு சொல்ல, வாமா அப்படின்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வர, வாங்க வந்து உட்காருங்கன்னு மீனா அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க. உட்காருங்க மாமா அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பா அப்படின்னு பின்னாடி உட்கார்றாரு. பார்த்து காலை உள்ளர வச்சுக்கோங்க அப்படின்னு கதவு சாத்திட்டு டிரைவிங் சீட்டுக்கு முத்து வர, லேடிஸ் 2 பேரும் காரோட லெஃப்ட் சைட்ல வந்து உட்கார்றாங்க. முத்து அப்படியே காரை யூட்டர்ன் போட்டு வந்த ரோட்லயே திரும்ப போறாரு. மகேஸ்வரி வெளியே வந்து ரோஹிணி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கேட்டு முடிக்கிற ரோஹிணி நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிரிஷ் முத்து மீனாவை தேடி போயிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும், உங்க வீட்டுக்கே வழி தெரியாதுன்னு நீ தானே சொன்ன அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, இல்ல ஒருவேளை அந்த மீனாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான்னா, ஏன்னா அவங்க நம்பர் அவனுக்கு தெரியும், போனா அவங்கள தேடி தான் போயிருப்பான், வேற எங்கேயுமே அவனுக்கு போகவும் தெரியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப நீ வேணா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க. உடனே முகம் இறுக, ஃபோன் பண்ணி என்ன கேட்க சொல்ற, கிரிஷ் வந்தானான்னு கேட்கவா முடியுங்கிறாங்க ரோஹிணி. ஏன் நீ டைரக்டா கேக்குற, வேற ஏதாவது கேக்குற மாதிரி பேசு, உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு டைரக்டா ஒரு ஊசியை ஏத்துறாங்க மகேஸ்வரி. ஒரு நிமிஷம் யோசிக்கிற ரோஹிணி, லைஃப்ல நமக்கு எதிராக எல்லாமே நடக்கும்போது மூளை கூட வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க, அதான் என் விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு, நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறேன் அப்படிங்கிற ரோஹிணி ஃபோனை எடுக்கிறாங்க. முத்து பரிசு வீட்டு வாசல்ல கொண்டு வந்து காரை நிறுத்துறாரு. இறங்குறவரு ரொம்ப தேங்க்ஸ்பா முத்துன்னு சொல்ல, மாமா எதுக்கு மாமா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு முத்து. பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், சண்டைக்கு வருவேன் அப்படின்னு அவர் சொல்ல, எங்க நீங்க பணத்தை எடுத்து நீட்டுங்க பாப்போம், கொடுத்துருவீங்களா அப்படின்னு விளையாட்டுறா மிரட்டுறாரு முத்து. எங்க முத்து என்ன அந்நியமாங்க, நம்ம புள்ள மாதிரி அப்படின்னு பரிசுவோட ஒய்ஃப் சொல்ல, சரிங்க அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோங்க. அங்க மீனா, என்னம்மா இது
வாசல் வரையில வந்துட்டு அப்படியே போறேங்கிறீங்க? உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டு போலான்னு பரிசு சொல்ல, மாமா மாமா இல்ல மாமா, ஒரு வேலை இருக்குது, மீனாவோட அம்மா வீட்டு வரைக்கும் போகணும், ஒரு சவாரி வேற இருக்குது, இன்னொரு நாள் வர்றோம் மாமா, கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவோ ஆமா இன்னொரு நாள் கண்டிப்பா வர்றோம்னு அஷூரன்ஸ் கொடுக்க, சரி போயிட்டு வாங்கன்னு ரெண்டு பேரும் தலையாட்டுறாங்க. சரி மாமா அத்தை கிளம்புறோம் அப்படின்னு தலையாட்டிட்டு முத்து வந்து கார் எடுக்கிறாரு. மீனாவும் வந்து உட்கார கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு ஏங்க ரோஹிணி தாங்க கால் பண்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பார்லர் அம்மா உனக்கு எதுக்கு கால் பண்ணுது அப்படின்னா உன்னால் அதுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா எதுக்கு கால் பண்ண போகுதுன்னு முத்து சொல்ல மீனா முறைக்கிறாங்க. அது இல்லை மீனா, இப்ப பலகுரல் உனக்கு ஃபோன் பண்ணுதுன்னு வைய, அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ வேண்டியதா தான் இருக்கும். ஆனா பார்லரம்மா உனக்கும் அதுக்கும் தான் ஆகாது, அது எதுக்கு தேவையில்லாம உனக்கு ஃபோன் பண்ண போகுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. போனை இன்னும் மீனா எடுக்கல, ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. காதுல வச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸா நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. நாளைய ப்ரோமோவில் ஒரு வழியா டிக்கில இருக்க அந்த லக்கேஜ் கிறிஷ பாத்துட்டுறாரு முத்து. மீனாவோட அம்மா வீட்டுக்கு வர்றவங்க டிக்கிய திறக்க முத்துவும் மீனாவும் பக்கத்துல இருக்க சத்யாவும் பார்த்து அதிர்ந்து போறாங்க. டேய் கிரிஷ், டேய் டேய் கிரிஷு கிரிஷு அப்படின்னு கத்திக்கிட்டே முத்து அவரை வெளியே தூக்க, டேய் கிரிஷ் கிரிஷ்னு மீனாவும் பதறிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சீதா சத்யா எல்லாரும் கூட நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.